FTP நேயர் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சீமானோட அரசியல் இந்த வாரத்தில் ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கு. ஏன்னா 2 இடத்துல முதலமைச்சரை சந்திச்ச அப்புறம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சரி, அடுத்த நாள் எடப்பாடி கூட்டணிக்கு அழைத்தார் அப்படின்ற அதை பற்றி கேள்வி வரும்போது சரி, 8 மாதத்துக்கு அப்புறம் முடிவு சொல்ல போகிறேன், 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த ரகசியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன திட்டம் வச்சிருக்காரு? 214 தனிச்சு போட்டக்கூடிய திட்டம் வச்சுதான் போயிட்டு இருக்கிறார். அவர் ஒரு 17% வாக்கு எதிர்பார்க்கிறார். தமிழர்கள்லாம் ஒன்று திறந்தா வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகன் அரியணையில் இருப்பேன், முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி பிரபாகரன் படம் இருக்குங்கிறதுல அளவுக்கு அவர் மேடைகளில் முழங்கினாலும் அவர் 17% வாக்கு 8-17 ஆகும். அவரோட அஸ்ட்ராலஜிக்கல் அதே நம்பிக்கை இருக்கு அவருக்கு. 8ங்கிறது மேல் நோக்கி தான் போகும். அது 17, 1 + 7 18, 1 + 7 8. அந்த 17% வாக்குங்கிற டார்கெட்டுக்குள்ள வந்துருவோம் அந்த தடவைங்கிறத அவர் நினைக்கிறாரு. அதுக்கு என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததை ஒரு இஷ்யூவாக கருதுறாரு. விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி நிற்காததையும் எடப்பாடி நிலைப்பாட்டை மாற்றினதும் இந்த 4 அம்சமும் தனக்கு சாதகமாக வருங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது. திரும்ப பெரியார் அந்த இஷ்யூ அது பலருக்கும் மனக்கசப்பையும் வேதனையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினாலும் கூட சீமான் இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுங்கிற அந்த அவருடைய இது அவரை பெரிய அளவில் நிற்புன்னு நினைக்கிறாரு. 5 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு. இப்படி பல திட்டங்கள் வச்சு 214க்கும் கேண்டிடேட்டை முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவர் 8 மாதத்துக்கு பிறகு முடிவு பண்ணுங்கிறது பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். ஏன்னா அவரை சந்தித்த பாஜகவில் முடிவெடுக்கக்கூடிய புள்ளிகள்லாம், சீமா நீங்க தனியா ஆடினாதான் ஆட்டம் கரெக்டா இருக்கும், பெரியார் எதிர்த்து இவ்வளவு போல்டா யாரும் தமிழ் மண்ணில் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க தான் தலைவர் தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அரசியல் உள்ள பெரிய புள்ளிகள், முக்கிய புள்ளிகள்லாம் பெரியாரை எங்களாலே எதிர்க்க முடியல, நீங்க எதிர்த்துட்டீங்க, உங்க துணிச்சல் உங்களை தமிழ்நாட்டில் உயரத்துல கொண்டு வைக்கணும்னு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. நீங்க தனிச்சு தான் இருக்கணும், தனியாக தான் உங்க ஆட்டம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் சந்திச்ச ஒரு மத்திய அமைச்சர்களிடமும் அந்த அமைச்சர் நீங்க தனியா நின்று அரசியல் பண்றதா உங்களுக்கு கரெக்ட்னு இருக்காங்க அந்த அமைச்சரும். இவரும் அந்த அமைச்சர்கிட்ட போகும்போது நான் தனியா தான் அனுப்பமா அப்படிங்கிற இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. ஆக பாஜக தரப்புல முக்கிய தலைவர்கள், மோடிக்கு நெருக்கமானவர்கள் எல்லாருமே சீமானை தனிச்சு நிற்க சொல்றாங்க. தனிச்சு நிற்க சொல்றது சீமான் தலைமையில என்டிஏ நாளைக்கு கொண்டு வரதுக்குள்ள ஒரு நோக்கமா, அல்லது எடப்பாடி கிட்ட 20 கிட்ட 8 காட்டி பார்கெயின் பண்ணக்கூடிய நோக்கமாங்கிறதா இப்போ நமக்கு அது புரியாத புரிதலா விடை கிடைக்காம இருக்குது. ஆனா எடப்பாடி சீமான் என்டிஏ லிஃப்ட் பண்ணிடுவாங்களோ, மோடி பிஎம்ஓ அதுக்கு இதாயிருமோ, ஆர்டி டீம் அதுக்குள்ள முயற்சி பண்றாங்க. எங்க டீம் தான் ஆல் இண்டியா கான்டாக்ட்ல ஆல் இண்டியா லாபியில் பண்ணிடுவாங்களோ. அண்ணாமலை பாஜக 18% என்டிஏ 18%க்கும் பாஜக 11.4 கொண்டு வந்த தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை, சீமான் மாற்றத்துக்கான தலைவர், மக்கள் மரம் ஏறுறதையும் ஆடு மாடு மேய்க்கிறதையும் ரேடிக்கல் லீடர்ஸை உலகம் ஃபுல்லாக வரவேற்கிறாங்கன்னு பேசுறது. அடுத்து உளவுத்துறையில் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய பழைய ஆட்கள் மூலமா டாக்டர் ராமதாஸ் சீமான முதல்வராக முன்னிறுத்த தயாராகிறது. இப்படி பல இஷ்யூஸ் எடப்பாடி பழனிசாமி சீமான என்டிஏ 18-8 முதலமைச்சராக சொல்லிடுவாங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி மனசுல குடிகொண்டுட்டு, அதுதான் உங்களுக்கு இந்த மாற்றத்தை பார்த்துருப்பீங்க. அதிமுக பாஜக கூட்டணியை பிரிக்க சசி, அதிமுக பாஜக கூட்டணியை பிரிக்க முடியாதுங்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாரு, என் கூட்டணி யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் போகலான்னார். சொன்னாரா இல்லையா? ஆமா. சீமான் 8 மாசம் கழிச்சு என் முடிவை சொல்லுவேன்னு சொன்னதும் அவர் பதறிட்டாரு. 8 சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, 18 ஃபுல் டெல்லி பேக்கிங் அதுக்கு கொடுத்துருவாங்களோ, அப்போ நம்ம எடுப்பிலே 8-18 ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம 20 1/3 ஏரியாவில், 23 1/3 ஏரியாவில் 3வது போச்சு. வரும் 20ன்னா 18 இல்லை 26 கிட்ட 20 ஒரு 75% இடத்துக்குள்ள 3வது போயிடும். அந்த அச்சம் அவர் மனசுக்குள்ள தெளிவாக குடிகொண்டுட்டு, அதனாலதான் பாஜக விட்டுறக்கூடாது, கூட்டணியை பிரிக்க சதி நடக்குதுன்னு பேசுறாரு. அந்த சதின்னு சொல்றது 2 வேற தான். ஒன்று ஆர்டி செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்றேன், தற்பெருமை அல்ல.
செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்றேன், தற்பெருமை அல்ல. இன்னொன்னு, மக்கள் தலைவரா தமிழக பாஜகவின் முகமாட்டு வெளிப்படையா கருத்துக்களை சொல்லி நாங்க ஏமாளியும் இல்லை, ஏமாற்றவும் மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம்னு மோடிக்கு பலம் சேர்க்க 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிற இந்த களத்துக்குள்ள அமித்ஷா சொல்லக்கூடிய கூட்டணி ஆட்சியை சொல்லி களத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை இதுல முகம், அரசியல் பிளேயர். நான் பிகைண்ட் த சீன் ஒரு நபர். பட் நான் அரசியல் அரங்கத்துக்குள்ள என்ன கிளைம் பண்ணல. பட் எடப்பாடிக்கு மைண்ட் ரேட்டில் ஆகுறதும் இம்பேலன்ஸ் ஆகுறதும் நான் முக்கிய காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு மோடிக்கு நாம ஒரு பெரிய சாதனை பண்ணி கொடுத்துருக்குறோம். 8 காட்டி தான் 20% நம்ம முதல்ல உள்ள கொண்டு வந்தோம். ஆனா 20 வந்ததும் நம்மளை எல்லாரும் ட்ரால் பண்ணாங்க. நம்ம 8 காட்டி 20 13க்கு தள்ளிடலான்னு தான் நம்ம நினைச்சோம். அவர் பீமா நிற்பாரு, தனிச்சு நிற்பாரு, அவர் 13% தள்ளிடலான்னு தான் நம்ம நினைச்சோம். 15 கீழே கொண்டு போயிடலாம் தான் நினைச்சோம். அண்ணாமலை தான் 13ங்கிறத சொன்னாரு. இப்ப 8 காட்டி ஒரு அரசியலை அண்ணாமலை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நான் ஊடகத்துல பேசுறேன். அப்ப அதை எடப்பாடி என்னோட வீடியோக்கெல்லாம் பார்க்க கூடாது. அவர் அதுல ரேட்டில்ட் ஆகி பாஜக அதிமுக பாஜக கூட்டணியை பிரிக்க சதின்னு அவர் பேசிட்டார். இது அவரோட பேச்சுல மாறுபட்ட ஒரு பேச்சு. திராவிட இயக்க பற்றாளர்கள், மதசார்பற்ற கொள்கையில் ஈடுபாடு கொண்டவர்கள், இங்கு பாஜகவுக்கு ஒரு கூட்டணி கிடைக்க கூடாதுன்னு நினைக்கவங்க எல்லாம் பாஜகவை தள்ளிட்டு அவர் ஒரு நியமிச்சிருவாரு, ஸ்டாலின் ஒரு நியமிச்சிருப்பாரு. 2 அணியிலையும் பாஜக இடம் பெறாது, பாஜக தனிமைப்படுத்தப்பட்டுருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்தது. திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க மூத்த அரசியல் விமர்சகர்கள், மத சார்பினை தாங்கி பிடிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பாஜகவை தள்ளிட்டு விஜயை சேர்த்துருவாருன்னு பேசினாங்க. இன்னைக்கு பாஜகவை தள்ளிட்டு பிரிக்க சதின்னு, பாஜக இல்லைன்னா 2வது இடம் உறுதி இல்லைன்னு அலர்றாரு எடப்பாடி பழனிசாமி. பாஜக இல்லைன்னா 2வது இடம் உறுதி இல்லைன்னு அலர்றாரு. காரணம், எங்களுடைய பொலிட்டிக்கல் மூவ், அண்ணாமலையோட வெளிப்படையான மாற்றம் பற்றி அண்ணாமலை பேச்சு, சீமானை பற்றி அண்ணாமலை மறைமுகமா பொழுது பேசுறது, எடப்பாடி கிட்ட ஏமாற மாட்டோம்னு அண்ணாமலை அதிரடியா சொல்றது, இதுதான் முக்கிய காரணம். இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இவர் எப்ப சொல்றாருன்னா, முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தப்பதான் சொல்றாரு. முதலமைச்சரை பாக்குறாரு, பார்த்துட்டு அதிமுக கூட்டணி போவோமா இல்லையாட்டா அந்த ரகசியத்தை இப்பயே சொல்லணும், நான் இறுதியில் சொல்ற அந்த ரகசியத்தை அப்படின்ற சொல்றாரு. 10 மாசம் இருக்குன்றாரு. ஸோ இது ஒரு என்னது, முதலமைச்சர் திமுக தலைவரை பார்த்துட்டு அதிமுகவோடையும் கூட்டணி போகலாம் அப்படின்ற ஒரு ஹிண்ட் கொடுக்கறது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை. ஏன்னா இப்போ நிறைய பேர் நானே தான் போட்டிருந்தேன், 2010 இருந்த விஜயகாந்த் பொசிஷன்ல இன்னைக்கு சீமான் இருக்காரு. பார்த்தவங்க ட்விட்டர் பார்த்தேன். அப்படிதான் திமுக தலைவர் கருதி அவருக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாரு. ஸோ திமுகவுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாரா? திமுகவுக்கு வார்னிங்னு எடுத்துக்கலாம். எடப்பாடிக்கு ஒரு எடப்பாடி பிரியாரிட்டினா உங்களுக்கு ஆப்ஷனா இருக்குன்னு பாமகவுக்கும் பாஜகவும் கொடுக்கக்கூடிய சிக்னலா எடுத்துக்கலாம். இது நான் இதுல இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அப்பவே சீமான மோடி சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லி நான் இது பண்ணேன். அப்போ எடப்பாடி உள்ள அமித்ஷா அதை சொன்னதும் என்ன எல்லாரும் ட்ரால் பண்ணதும் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் நிச்சயமா உங்களோட ரோல் இதுல பெருசு. ஏன்னா முதல் முறையில 2024 தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, பாலிடிக்ஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், அதுல நீங்க இந்த பாசிபிலிட்டி இருக்கு சொல்லும்போது அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் 10 months அதுக்கேற்ற மாதிரி பாலிடிக்ஸ் நீங்க பண்ணீங்க. நீங்க எடுத்த ஸ்டாண்டு கேட்ட அண்ணாமலை நிலைப்பாடும் கொஞ்சம் நிறைய மாதிரி. அண்ணாமலை சீமான் ரொம்ப சாஃப்ட் டோன் எடுத்தாரு, தேர்தலுக்கு முன்னாடி கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு. அண்ணாமலை அதுல கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் பார்க்கணும், சீமானி அண்ணன்னு சொல்லி அண்ணாமலை தான் அதுல கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து கொண்டு போனார். சார், இப்போ பாலிடிக்ஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 24 தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தான் முதல்ல சொன்னி இந்த பாசிபிலிட்டி இருக்கு, இந்த 8 18 சேரலாம், நிதிஷ்குமார் ஃபார்முலால 50-50 வரலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது கேட்டால் நீங்களும் நிறைய எடுத்தீங்க. அண்ணாமலை கூட அண்ணாமலை ஸ்டாண்டு கூட நீங்க தேர்தலுக்கு முன்னாடி சீமானை கடுமையாக வச்சிருந்த அண்ணாமலை ரொம்ப சாஃப்டா போயிருந்தார். சீமான பல நிகழ்ச்சிகள்ல சந்திக்கிறாரு, அவர் பாராட்டிட்டு இருந்தாரு. ஏன் இந்த கூட்டணி முடிவாகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கூட இவர் SRM நடந்த ஒரு நிகழ்ச்சி அண்ணாமலையும் சீமானை கலந்துட்டாரு. சீமானை அவருக்கு அண்ணாமலையும் மோடி பாஜக கட்சியில அண்ணாமலையை தனியா பாராட்டுறாரு, மோடியை தனியா பாராட்டுறாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஸோ அதுக்கேற்ற திசையில் தான் அரசியல் போனது. பட் அதனால்தான் எடப்பாடி பதறிட்டு போய் இந்த கூட்டணிக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அண்ணாமலை
சீமானன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமானன் பிராண்டி விஸ்கி இல்லாமல் கல்லுக்கு ஆதரவா இருக்காரு, சீமானன் மாற்றத்துக்கான தலைவர், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், இப்படி பல அம்சங்கள்ல அண்ணாமலை வந்து சீமானை பாராட்டிட்டு தான் இருந்தார். அப்ப நிதிஷ்குமார் ஆட்டு சீமானை இது பண்ணதுக்கு அண்ணாமலை தயாராயிட்டாருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சுது. அதை முறியடிக்க தான் அங்க உள்ள வந்தார். பாஜக தலைமையும் 8க்கு 20 பெருசுன்னு எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப பாஜக தலைமையோட மூவ்ல பல மாற்றங்கள் இருக்குது. சீட் ஷேரிங் முடியல. அப்ப பாஜக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சீட் ஷேரிங்ல சீமானை காட்டி அந்த பேரத்தை பேசக்கு நிற்கிறாங்க. பட் சீமான் அதுக்கு இடம் கொடுக்காத வகையில இவர் பாஜக கூட சேர்ந்ததும் பாஜக மைனஸ்ன்னு தேமுதிக, பாமக, நாம் தமிழர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் எல்லாருமே பாஜக மைனஸ்ங்கிற ஒரு பொலிட்டிக்ஸை தமிழ்நாட்டுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ பாஜக மைனஸ்ங்கிற ஒரு பொலிட்டிக்ஸுக்குள்ள எடப்பாடி வந்து பாஜகவை மீண்டும் தள்ளிட்டு தாவேக்காவை எடுக்க போறாருன்னு ஒரு பெரிய கருத்து பயங்கரமா ஓடிச்சு. அப்போ அரசியல் அரங்கத்துக்குள்ள பெர்செப்ஷன் வைஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு சசிகலா, தீபா ஜெயக்குமார் மாதிரி 0% இருக்கக்கூடிய விஜய்க்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்து அலைன்ஸ் பொலிட்டிக்ஸ்ல கிடைச்சது. ஒரு பாயிண்ட் இவர் ஸ்டாலினை பார்த்துட்டு வராரு. ஏற்கனவே இவர்கிட்ட வந்து RSS ஐடியாலக்ஸ் எல்லாம் நீங்க தனிச்சு நிற்கிறீங்க, பெரியாரை எதிர்த்து நிற்கிறது தான் வந்து உங்களுக்கு பெரிய அளவு வளர்ச்சியை கொடுக்குங்கிற கருத்துக்கள் எல்லாம் இவர்கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரோ மோடி ஆட்கள்லாம் அந்த இதை மைண்ட் செட்டை இவரே முழுக்க அதில் தான் இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்களும் அதை என்கரேஜ் பண்றாங்க. அப்ப இந்த கட்டத்துக்குள்ள அவர் டக்குன்னு 8 மாசத்துக்கு பிறகுதான் முடிவு பண்ணணும்னு சொல்லும் போது திமுகவும் விஜயகாந்த் பாதையில் இவர் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இவர் மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு கலைஞர் மாதிரி ஸ்டாலின் தப்பு பண்ண மாட்டார். கலைஞர் தேவையில்லாம விஜயகாந்துக்கு மண்டபத்தை இடிச்சு நான் சொல்லாதையும் செய்வேன்னு சொல்லி அவரை ஜெயலலிதா கிட்ட தள்ளி விட்டு ஒரு தோல்வியை சந்திச்சாரு. ஸ்டாலின் சீமானை கரெக்டா டீல் பண்றாரு. திராவிட கழக உணர்வாளர்கள் எல்லாம் சீமானை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லும் போது நமக்குள்ள மெட்டீரியல் எதிரி தூரத்துல இருந்தாலும் இணையான எதிரி இல்லைன்னாலும் எதிரியா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப சீமான நம்ம ஹராஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட தள்ளி விடுறது நம்ம அரசியலுக்கு சரியில்லை. கலைஞர் செய்த தவறுல இருந்து பாடம் படிச்சு நாம அதை செய்வாங்கிறத முடிவு எடுத்தார். நான் அப்பவே சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி அதை நுணுக்கமா நான் பல இடங்கள்ல சொல்லியிருப்பேன், இப்பவும் இல்லை. அப்ப ஸ்டாலின் அந்த முடிவு எடுத்து அதுலதான் ஸ்டாலின் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினோட அந்த அணுகுமுறை நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இவரை பார்த்துட்டு வந்த பிறகு ஸ்டாலின் சென்றி காட்டும், மோடி சென்றி காட்டும், விஜய் சென்றி காட்டும், எடப்பாடி சென்றி காட்டும், 4 முனையில இருந்து 8 மாசம் அப்புறம் நான் முடிவு எடுக்கணும்னு சொல்றேன். விஜய் சென்ட்ரிக்கா அதுல என்ன இருக்கு? விஜய் சென்ட்ரிக்கா என்ன விஷயம்னா, இந்த மூவ்மெண்ட் வந்து மோடி சென்ட்ரிக்கா, ரவீந்திரன் துரைசாமி ஆர்டி டீம் சசிகலா விஷயத்துல சாதிச்சது தெரியும் தமிழ்நாட்டுக்கு. அப்போ இவங்க இன்னும் சீமான் மேட்டர்லயும் இவன் பிஎம்ஓ மூலமா சாதிச்சிருவானோ, இவனோட ஆல் இண்டியா லாபில பண்ணிடுவானோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் பலருக்கும் ஓடுது. அதுல ஆடிட்டர் குருமூர்த்தி மோடி சம்பந்தம் உள்ள அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து வெளியே வருது. அண்ணாமலை மாற்றம்னா சீமான் தாங்கிற அளவுக்கு சில லிவரேஜஸ் சீமானு கொடுக்குறாப்புல. இது எல்லாமே எடப்பாடிக்கு வந்து என்ன பொறி தட்டுதுன்னா, நம்ம சீட் ஷேரிங்ல தப்பு பண்ணாலோ பாஜகவை கலத்தி விட்டாலோ அவங்க சீமான் தலைமையில 26% பலத்தோட ஒரு அணி அமைச்சிருவாங்கங்கிறது வந்து எடப்பாடிக்கு தெரியுது. அப்பதான் அவர் வந்து பல நிரூபிக்காத விஜய் பொருட்டு இல்லை, எனக்கு வந்து பாஜக விட முடியாது, பாஜக கூட்டணியை உடைக்க சதின்னு அந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது பாஜகவுக்கு பார்கெனிங் பவரை அண்ணாமலை, ஆர்டி டீமு, சீமானுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு, இன்னொரு ஆங்கிள் அன்புமணி ராமதாஸ் பார்கெனிங் பவரை இது ஏத்துது. அன்புமணியும் ராமதாஸும் எடப்பாடி கிட்ட உரிய சீட்டு கிடைக்கலன்னா சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு பலமுறை போட்டி தான் அவங்களுக்கு லாபம். அதுல ராமதாஸ் முயற்சி பண்ணாரு. முயற்சி பண்ணும்போது ஜி.கே. மணிக்கிட்ட நான் கூட்டணி தயாரில்லைன்னு சொன்ன சீமான் தான் இப்போ மாநாட்டில் அறிவிப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆப்ஷனையும் அவர் ஓபன் பண்றாரு. அடுத்து அன்புமணிக்கு இந்த நடைபயணத்துக்கு சீமான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, அன்புமணி அதற்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. இது பிகின் சீன் நடந்துட்டு இருக்குது. அப்ப பாஜக 20 கிட்ட பேரம் பேசுறதுக்கு 8 பயன்படுத்திக்கலாம், பாமக 20 கிட்ட பேரம் பேசுறதுக்கு 8 பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த பார்கெனிங்காக தன்னை
பாஜகவும் பாமகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை 8 மாசத்துக்கு பிறகு நான் முடிவை தெரிவிப்பேன்னு சொல்றது மூலமா சீமான் வந்து அந்த லிவரேஜை பாஜக கொடுக்குறாரு, பாமக கொடுக்குறாரு. அப்போ ஆட்டம் சீமானை சுத்தி வருது. 8.2% வாக்கெடுத்த சீமானை தனிச்சையே போட்டி விட்டுட்டு களத்திலே இல்லாதது மாதிரி கழிச்ச ஒரு சூழ்நிலையை தாண்டி பாமக 8% சீமானை காட்டி எடப்பாடிட்ட பேரம் பேசலாம். 11% பாஜக சீமானை காட்டி எடப்பாடிட்ட பேரம் பேசலாம். இன்னும் எடப்பாடி கிட்ட பேரம் பேச விரும்பக்கூடிய யாருனாலும் சீமானை காட்டி பேரம் பேசலாம். ஓகே, இதுல எனக்கு ஒரு கேள்வி. ஸோ இவ்வளவு பேர் எடப்பாடியிட சீமானை காட்டி பேரம் பேசலாம்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு இவங்க எல்லாரையோட இந்த பேரம் பேசுறதை விட்டுட்டு எடப்பாடியே சீமான் கிட்ட ஒரு டீல் ஃபைனலைஸ் பண்ணா இப்ப இவங்க எல்லாருக்கும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிடும்ல. சீமான் பிரைமரியா நிற்க விரும்புறாரு. அவர் பிரைமரியா நிற்க விரும்புறாரு. அவர் சிஎம் கேண்டிடேட்டா நிற்க விரும்புறாரு. எடப்பாடி அதை ஈல்டு பண்ணுனா எடப்பாடியை கையில் எடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் சேர்த்துக்குவார். அவர் தான் இப்போ நீங்க அதிமுக கூட்டணி சொன்னதுக்கு நான் 8 மாசம் கழிச்சு முடிவு பண்றேன், என் தலைமையில கூட்டணிங்கிற வார்த்தையும் சொன்னார். இல்ல நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம், உங்க இன்டர்பிரிட்டேஷன் தவறு நான் சொல்ல வரல. அந்த இடத்துக்குள்ள 8.3% எடுத்தவன் 0% விஜயோட பெரியவன் அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல. இல்ல நிச்சயமா அது என்ன ப்ரூவன் நோட்டு, விஜய் பர்செப்ஷன் தான் அது. எஸ் அந்த பெர்செப்ஷன் தான் அந்த ஆதவ் அர்ஜுன் போன்றவங்க, சுனில் இவரு ஜான் ஆரோக்கியம் சுயம் போன்றவங்களுக்கு அப்போ நீங்க ஊதி பறக்கக்கூடிய பலூன்ல நானும் 8 மாசம் கழிச்சு முடிவெடுப்போன்னு ஒரு ஊசியை வச்சு குத்தி பஸ்ட் ஆகி விட்டுட்டம்பா, சும்மா இருங்க நீர்க்கும்பிடிகளான்னு அவங்களுக்கும் நான் கிரவுண்ட் லெவல்ல வந்த பொலிட்டிஷியன் ஒரு பாடத்தை படிச்சு காமிச்சு. நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க விஜய் கைக்கு வராத ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு. விஜய் அதைத்தான் இப்போ பாஜக முக்கியம்னு எடப்பாடி பழனிசாமி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, பார்ப்போம் சீமானுடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்குன்றது பார்ப்போம்.